கடந்த 3 நாளா பார்த்தீங்கன்னா, திருவிழாங்காடு சிவன் கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, கோசாலைக்கு வச்சிருந்த வைக்கப்போர் வந்து தீப்பற்றி எரிந்து மண்டபம் சேதமடைஞ்சிருக்குது. திருத்தணியில பக்தர்கள் போறதுக்கு கார் பார்க் பண்றதுக்கு இடம் இல்ல. அங்க வந்து 2 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. நேத்து ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் அதிகமா இருந்ததுனால. ஆடி வள்ளிதாயம் கோயில் வள்ளீஸ்வரர் கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை மகா பிரதோஷத்துக்கு தீபம் ஏற்றும் பொழுது அத வந்து விளக்குமாறு தொடப்பக்கட்டையை வச்சு அணைச்சிருக்கிறாங்க. அங்க வேலை பார்க்குற தற்காலிக பணியாளர் ஒருத்தர். புதிய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் திமுக ஆட்சி போய் இந்து விரோத திமுக ஆட்சி போய் தாவேக ஆட்சி வந்த உடனே அமைச்சர் வந்து அதிரடி நடவடிக்கை ஈடுபட்டார், திருச்செந்தூர் ஈடுபட்டார், பழனியில் ஈடுபட்டார் அப்படின்ட்டு பத்திரிகைகளை பார்த்துட்டே இருக்கும், செய்திகளை பார்க்குறோம். ஆனா அந்த பழைய காட்சிகள் மாறவே இல்லை. அந்த திருவள்ளீஸ்வரர் கோயில்ல என்ன நடந்துச்சு அப்படி கேட்கணும். என்ன சொல்றாங்கன்னா, அங்க வந்து அரங்காவலர் தலைவர் வந்து வானவில் விஜய் அப்படின்ட்டு திமுக மாணவரணி அமைப்பாளர் தான் அரங்காவலர் குழு தலைவர். அவர் நியமனம் பண்ண பணியாளர் தான் அந்த பெண்மணியாம். தாவேக அரசு ஆலயங்களை காப்பாற்ற திருச்சியில் அதே சம்பவம் நடந்திருக்குது. ஆலயத்தில் உள்ள ஆகம விதிகள் மதிக்கப்படணும், ஆலயங்கள் வந்து போற்றப்படணும், ஆலயத்துக்கு வரவங்க வந்து அந்த பயபக்தியோட இருக்கணும் அப்படின்னா திமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்ட இந்த தற்காலிக பணியாளர்களை உடனடியாக வந்து பணி நீக்கம் செய்யணும். ஏன்னா அதோட வேலை தான், அதோட விளைவு தான் இந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது. பாடி கோயிலாகட்டும், திருவிழாங்காட்டு கோயில பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து திருத்தணி கோவில்ல முருகர் கோயில்ல உண்டியல் என்றதுக்காண்டி இங்குள்ள பக்தர் இங்குள்ள பணியாளர்கள் கூட அங்க கூப்பிட்டு போயிட்டாங்க. இங்க தீப்பற்றி எரிஞ்சிருக்குது. இப்ப அந்த 2 பேரை வந்து அங்க பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க. இங்க உள்ள பணியாளர் அங்க கூட்டு போனா அப்ப இங்க யார் வந்து வேலையை பார்க்கறது? அப்போ ஒரு கோவிலில் இவ்வளவு பணியாளர்கள் இருந்தும் கோயில் அப்படியே விட்டு போற நிலைமை தான் இங்க இருக்குது. இதற்கு காரணம் முந்தைய திமுக அரசு, நம்ம அல்லேலியா பாபு பணத்தை கொடுத்து தான் பணியாளர்களை நியமிச்சாங்க. அதனால் இந்த அரசாங்கம் நேர்மையா நடக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டா திமுக ஆட்சி நியமிக்கப்பட்ட தற்காலிக பணியாளர்கள் நீக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இந்த குமரகுருபரன் வச்சிருக்கீங்க பாருங்க, செயலாளர் அந்த அறநிலைத்துறைக்கு, அவரை தூக்கி தூர போட்டீங்கன்னாலே உருப்பட்டுரும் கோயில்லாம். ஏன்னா அவருடைய அந்த நம்ம சேகர் அமைச்சர் சொன்னார் பாருங்க, குன்னூர் முருகர் கோயில்ல குன்னூர் விநாயகர் கோயிலுக்கு வந்து அந்த பார்க்கிங் எடுக்க சொன்னார் பாருங்க. உன்னை எந்த அதிகாரி வந்து அது தேவையில்லைன்னு சொன்னா அதே அதிகாரி தான் என்ன சொன்னா அதை வை அப்படின்ட்டு அந்த அதிகாரத்தை நீங்களும் வச்சிருக்கீங்க. அப்ப இந்த அதிகாரிகள் வந்து உங்களை கைப்பாவைகளாக உபயோகப்படுத்திக்கிறாங்க. அல்லேலியா பாபுவே வந்து அவன் கைப்பாவையை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்புறம் நீங்களாம் ஏமாத்துறாங்க முன்னாடி. அதனால இந்த ஊழலில் திளைத்த அதிகாரிகளை அறநிலையத்திலிருந்து அகற்றுங்கள். ஆலயங்களில் வேலை பார்க்கும் இந்த திமுக அடிமைகளை, கொத்தடிமைகளை அங்கிருந்து தூக்குங்க. இதெல்லாம் செய்யாம ஆலயங்கள் சீர்படாது. கடவுள் வசிக்கும் இடத்துக்கு மக்கள் வந்து மன நிம்மதி தேடி தான் வர்றாங்க. நீங்க அவங்களுக்கு வந்து மன உளைச்சலை கொடுத்து அனுப்பாதீங்க. இந்த இந்து விரோதிகளை ஆலயங்களை விட்டு விரட்டி ஆலயங்களை காக்கும் உன்னத பணியை செய்ய வாருங்கள்.